இந்த உலகத்திற்கு அகிம்சையை போதித்தவர் அண்ணல் மகாத்மா காந்தி. அவரிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்கள் இந்த அகிம்சை என்கிற தத்துவத்தை, இந்த கருத்தியலை எங்கிருந்து பெற்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணல் காந்தி சொன்னார், டால்ஸ்டாய் என்ற ஒரு எழுத்தாளன், ரஷ்ய எழுத்தாளன், போரும் சமாதானமும், அண்ணா கரீனா உட்பட பல நாவல்களை எழுதிய பிரம்மாண்டமான எழுத்தாளன், டால்ஸ்டாயை போய் கேட்டார்கள், நீங்கள் அகிம்சையை எங்கு கற்றீர்கள்? அதற்கு டால்ஸ்டாய் சொன்னார் காந்தி கிட்ட, என்னையா நீ இந்தியா தானையா? இந்தியாவில் தென்னிந்தியா இருக்கு, தென்னிந்தியாவில் தமிழ்நாடுன்னு இருக்கு, தமிழ்நாட்டில் திருக்குறள்னு ஒரு நூல் இருக்கு, அதிலிருந்து தான் அகிம்சையை கற்றுக்கொண்டேன் என்று ரஷ்யாவை சேர்ந்த டால்ஸ்டாய் சொன்னாராம். காந்தி அப்படி என்ன அகிம்சை அதிலிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு, உலகத்திலே இருக்கிற எல்லா தத்துவங்களும் தீங்கு செய்தால் அதை மறந்து விடு என்று சொன்னது, மன்னித்து விடு என்று சொன்னது. ஆனால் வள்ளுவன் மட்டும்தான் சொன்னான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்கிற அந்த தத்துவம் தான் அகிம்சையை எனக்கு கற்றுக் கொடுத்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் எனக்கு ஒருவன் தீங்கு செய்தால் அதை மறந்து விடு, மன்னித்து விடு என்று சொன்ன பொழுது அவனே பார்த்து வெட்கப்படுகிற மாதிரி நீ அவனுக்கு நல்லது செய் என்று சொன்ன தமிழிலே இருந்துதான் நான் அகிம்சையை கற்றுக்கொண்டேன் என்று டால்ஸ்டாய் சொன்னாராம். இதை கேட்டுவிட்டு காந்தி என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு அடுத்து ஒரு பிறவி இருக்குமே, ஆனால் நான் தமிழ்நாட்டில் தமிழனாய் பிறந்து திருக்குறளை தமிழிலே படிக்க வேண்டும் என்று காந்தி ஆசைப்பட்டார்.